ஐயப்பன் சாமி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே நம்பப்படுது. விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுத்தும் போதுதான் ஐயப்பன் பிறந்திருக்காரு. இந்த பிறந்த குழந்தையே சிவனும் விஷ்ணுவும் அப்படியே பம்பை நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல தான் ராஜசேகர மன்னன்றவர் இந்த பம்பை நதிக்கரைக்கு வராரு. அப்போ இந்த குழந்தைய பாக்குறாரு. குழந்தையோட கழுத்துல மணி மட்டும் இருந்ததுனால மணிகண்டன் சொல்லி பேர் வச்சு தனக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. என்னதான் மன்னன் மணிகண்டனுக்கு பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாலுமே மன்னனோட மனைவிக்கு மணிகண்டனை தன்னோட மகனா ஏத்துக்கிறதுக்கு பிடிக்கல. மணிகண்டனுக்கு 11 வயசு ஆகும்போது அடுத்த ராஜா மணிகண்டன் தான் சொல்லி நாடு முழுசா பரவலா பேசப்பட்டது. இந்த டைம்ல தான் ராஜாவோட மனைவி ஒரு பிளான் போடுறாங்க. தனக்கு ஒரு தீராத வியாதி வந்திருக்கு, அதுக்கு புலிப்பால் குடிச்சாதான் சரியாகும். அதனால வீரமிக்க மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பிச்சு புலிப்பால் கறந்து வர சொல்றாங்க. ராஜாவோட மனைவி புலி அடிச்சு மணிகண்டன் இறந்து போயிருவாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா மணிகண்டனும் புலிப்பால் கறந்தது மட்டும் இல்லாம ஒரு புலி பட்டாளத்தோடய தன்னோட அரண்மனைக்கு வந்தார். கடைசியா மணிகண்டன் எனக்கு ராஜா பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு போய் இப்ப நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.